நம்ம மல்லசிரிக்கல நம்ம தேவசேனா மேடம் கண்டிப்பா அந்த இயரிங்களை நம்ம விஜய் சாரை வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்புறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்காத பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பக்கம் நமக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரிக்கு எதுவுமே தெரியாமல்ல, எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு இருக்கு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த ராஜேஸ்வரி கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம விஜய் வெளியே கொண்டு வரவே முடியாது, நம்ம தேவசேனா மேடம் இந்த கேஸ்ல வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடென்டா எனக்கு இருக்காங்க. அதை பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி இந்த ராஜேஸ்வரியும் அந்த கதிரேசனும் வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருக்காங்களா? அதே சமயத்துல இந்த ரஞ்சிதா உண்மையே சொல்ல மாட்டாளா? நான் கொலையை பார்க்கல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு சொல்ல மாட்டாளான்னு சொல்லிட்டு நமக்கே எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த ரஞ்சிதா என்ன சொன்னாலும் சரி, நம்ம தேவசேனா மேடமும் நம்ம மல்லிக்கும் இருக்கிற தைரியத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தேவசேனா மேடம் ஏதாச்சும் ஒரு சாட்சி வச்சுட்டு இல்லாமலாம் இப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ப்ரொமோவில் பார்க்கும்போதே தெரியும், நம்ம விஜய் சார்கிட்ட நம்ம தேவசேனா மேடம் அந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க மாப்பிள்ளை, நீங்கள் கவலையே படாதீங்க விஜய் சார், உங்களை இப்போ இந்த முறை கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஒய்ஃப் கூட பேசுங்க, இப்போ டைம் ஆச்சு உள்ளே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா மேடம் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம விஜய் சாருக்குமே சந்தோஷமா இருக்கு, நம்ம மல்லியுமே சந்தோஷமா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நம்ம மனோகரை வர வச்சு சாட்சியை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம மனோகருக்கு அந்த பக்கம் ஒரு பக்கம் எனக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கு. நம்ம மனோகரும் நம்ம அரவிந்தும் எனக்கு ஒரு பயங்கரமான ஆபத்துல சிக்கியிருக்காங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. நம்ம மனோகர் கூட சரியான நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வர முடியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம தேவசேனா மேடத்தோடைய பிளான் வேஸ்டா போயிடும். அதே சமயத்துல இந்த ரஞ்சிதா இந்த முறை கோர்ட்டுக்கு சரியான நேரத்துல வந்துட்டாங்க இல்லையா, அதனால இந்த ரஞ்சிதா நான் கொலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜி அம்மா கண்டிப்பா தீர்ப்பை கொடுத்து நம்ம விஜய் சாருக்கு தண்டனையை கொடுத்து ஜெயில தள்ளிடுவாங்க. இப்போ நம்ம மனோகர் ஒரு பக்கம் அந்த கார்ல பிரேக் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிய நம்ம மனோகர் கோர்ட்டுக்கே வரக்கூடாது, நம்ம மனோகரும் நம்ம அரவிந்தும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு பிளானை போட்டு நம்ம அரவிந்துக்கும் நம்ம மனோகருக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இந்த ராஜேஸ்வரி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டு இருக்கிற கார்ல பிரேக் இல்லைன்றது கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடிதான் தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம மனோகரும் அரவிந்தும் காரை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனாலுமே முடியல. அப்பதான் நம்ம கூட நம்ம அரவிந்த் இருக்கார் இல்லையா, எப்படியோ ஒரு நம்ம அரவிந்த் பயணக்க காரை ஒரு மரத்துக்கு விட்டு அங்கிருந்து பயணக்க தப்பிச்சிடுறாங்க. நம்ம மனோகருக்கும் நம்ம அரவிந்துக்கும் சின்ன சின்ன காயம் ஏற்படுது. அப்ப கூட சரியான நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆட்டோவை பிடிச்சி அர்ஜென்ட்டா பயணக்க கோர்ட்டுக்கு நம்ம மல்லிக்கு சாதகமா பயணக்க பேச போறாங்க. இந்த ரஞ்சிதா சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் பயணக்க பேச போறாங்க. அதை பார்க்கவே நல்லா இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த ரஞ்சிதா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் சாருக்கு எதிராக தான் சாட்சி சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அதே மாதிரி தான் நடக்குது. ஆனாலுமே நம்ம தேவசேனா மேடம் தன்னுடைய வாதத்தாலையும் அதே சமயத்துல இந்த ரஞ்சிதாவுக்கிட்ட போட்டு வாங்குற விதத்தால அது பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்க போறாங்க. வெயிட் பண்ணி